ஹலோ ஹலோ வணக்கங்கண்ணா. வணக்கம். ஹலோ வணக்கங்கண்ணா. நான் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய நிறுவன தலைவர்ண்ணா. கார்வேந்தன் சொல்லி பேருங்க. கொங்கு கார்வேந்தன். வணக்கங்க. வணக்கங்கண்ணா. நான் ஏற்கனவே நீங்க தந்தி டிவியில் இருக்கும்போது உங்க நிகழ்ச்சியில எல்லாருமே பார்த்துட்டு இருப்பேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்னுடாம பாக்குற ஒரு நபர். ரொம்ப நன்றிங்க. அது இல்லாம ஏற்கனவே நம்ம தனியரசு எம்எல்ஏ இருக்காரு இல்லைங்களா, ஆமா. அவர் இந்த பெயரை முறைகேடா பயன்படுத்துறான்னு சொல்லி ஒரு லெட்டரோட தந்தி டிவிக்கு எல்லா மீடியாக்களுக்கும் நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். சரிங்க. அனுப்பி அதை சரியா இது பண்ணல. அதுக்கப்புறம் நான் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இப்ப அந்த நடவடிக்கை போயிட்டு இருக்கு. சரிங்க. அப்ப இருந்து உங்களை நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஈரோட்ல ஒரு நிகழ்ச்சியில நீங்க பேசிருக்கீங்கன்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில ரொம்ப பெருமையா பேசிருக்கீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. அதுல ஒரே ஒரு விஷயம் கொங்கு வேளாளர் பண்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான இதா இருக்காங்கன்னு சொல்லி நீங்க ரொம்ப பெருமையா பேசுனீங்க. அது உண்மை. அது நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அதுல தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா தேவேந்திர குல வேளாளருங்கிற வார்த்தை இதுவரையில அதுக்குதான் இப்ப அன்சோர்மால ஒரு குழு போட்டு அதுக்கு நடவடிக்கை போயிட்டு இருக்கு. இன்னும் அது வழங்கவே இல்லை. அவங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் இன்னும் வழங்கல. அவங்க இன்னும் பல்லர், மூப்பன், பன்னாடி, காலாடி அப்படிங்கிற 7 பிரிவை ஒன்றிணைத்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அறிவிக்கல. ஆனா நீங்க அத வேளாளர் கல்லூரியிலேயே அந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்க. நாங்க அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேளாளருங்கிறது சமூகமே கிடையாது அப்படின்ற வார்த்தையும் சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா வேளாளருங்கிறது நீங்க சொன்ன அதே பண்பாடு இந்த விஷயங்களை வச்சுதான் வேளாண்மைங்கிறதுக்கே ஒரு சொல் வந்தது அப்படிங்கறதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்குங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாமே தெளிவா பேசுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் இதுவரையில யாரும் உங்ககிட்ட தவறா எதுவும் கேட்ட முடியாது. அந்த அளவுக்கு பேசுற ஒரு நபர். அதனாலதான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க. அந்த வகையில இப்ப நீங்க சொன்னது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க பாருங்க. அதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்க கருத்து சொன்னீங்கன்னா அதை கேட்டுக்கிறேன். நானும் பாக்குறேன். நன்றிங்க. ஹலோ. நன்றிங்க. நான் பாக்குறேங்க. நன்றிங்க. ஓகேங்க. நேர்ல உங்களை சந்திக்க முடியுமாங்கண்ணா? நான் வேணா அதை ரெடியா நீங்க வேந்தர் டிவிக்கு அனுப்பி கொடுங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வேந்தர் டிவி இல்லைங்களா? ஆமா. ஓகே, ரைட். நன்றி.